எல்லாருக்கும் வணக்கம். என்னடா எப்போ பார்த்தாலும் மீடியாவை பற்றி அவன் தப்பாக பேசிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து எல்லாருமே நிறுத்துறாங்க. எல்லாருமே எல்லாத்தையும் கேள்வி கேட்குறாங்க. எல்லா மீடியாக்களும் எல்லா தலைவர்களையும் கேள்வி கேட்குறாங்க. ஆனால் மீடியாவை வந்து நம்ம வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும். அப்போ தான் வந்து மீடியாக்கள் ஒழுங்காக செயல்படும் அப்படிங்கிறத உண்மை. ஏன்னா ஒவ்வொரு மீடியாவுமே கரெக்டான ஒரு விஷயத்தை நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துதா, ஒரு விஷயத்துக்கு முழுமையாக போராடுதா, அந்த பிரச்சனையை முடிகிற வரைக்கும் அந்த பிரச்சனைக்கு வந்து ஒழுங்காக வந்து ஒரு மீடியா வந்து போராடுதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. சுவாதி அப்படிங்கிற பொண்ணுடைய இறப்புக்கு அப்புறம் நடந்த ஒவ்வொரு விஷயங்களையும் எந்த விஷயங்களும் சரி அந்த டைமுக்கு வைரல் ஆகிறதுக்கு உண்டான எல்லா விஷயத்தையுமே வந்து மீடியா செஞ்சதே தவிர அதுக்கு வந்து முழுமையாக போராடிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்பயுமே கிடையாது. இந்த நாட்டுக்கு வந்து எப்பயுமே டெய்லி வந்து போராட வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம். அதுக்காக ஒரு மீடியா எந்த அளவுக்கு வந்து போராடி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது சொன்னால் வந்து நிறைய பேர் சிரிப்பாங்க. பொதிகை அப்படிங்கிற ஒரு சேனலில் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வயலும் வாழ்வும் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் வந்து வந்துகிட்டே இருந்துச்சு டெய்லி. ஏன்னா வயலும் வாழ்வும் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சு தான் அந்த பொதிகை டிவியில் வந்து எப்பயுமே அந்த ப்ரோக்ராம் வந்துட்டு இருந்துச்சு. வெறும் பொதிகை மட்டும் தமிழ்நாட்டில் இருந்த வரைக்குமே எந்தவித பிரச்சனையுமே இல்லை. நாட்டு மக்களுக்கு அந்த வயலும் வாழ்வும் அதே மாதிரி சக்திமானோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. அதோட வந்து வாழ்க்கை ஒழுங்காக தான் இருந்தது. அதை மீறி மீடியா வெறும் என்டர்டெயின்மெண்ட்னு சொல்லி வந்ததுக்கப்புறம் தான் அவங்க இஷ்டத்துக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மக்கிட்ட புகுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கொலைகேஸை கூட அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுடைய இறப்பு இருக்குல்ல, இந்த நந்தினி பொண்ணுடைய இறப்பு, இது வந்து ரொம்ப கொடூரமான ஒரு இறப்பு. நிர்பயாங்கிற ஒரு பொண்ணுக்காக எந்த அளவுக்கு வந்து போராடினாங்களோ அதே மாதிரி சுவாதிங்கிற பொண்ணு கேஸுக்காக எந்த அளவுக்கு போராடினாங்களோ அந்த அளவுக்கு இந்த விஷயத்துக்கு போராடி இருக்கணும். மீடியாக்கள் வந்து அந்தளவுக்கு வந்து இந்த விஷயத்தை வைரலாகி இருக்கணும், அந்தளவுக்கு இந்த பிரச்சனையை வந்து பெருசாக காட்டியிருக்கணும். ஆனால் அந்த அளவுக்கு காட்டலை அப்படிங்கிறது தான் வந்து உண்மை, தவிர்க்க முடியாத உண்மை. ஏன்னா இதற்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அரசியல் புலம் இருக்குது. இந்த கொலைகேஸில் வந்து சம்மந்தப்பட்ட ஒருத்தர் வந்து ஒரு அரசியல் கட்சி சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்க நேரத்தில் ஒரு ஆளுங்கட்சி சம்மந்தப்பட்ட ஒருத்தர் இருக்கார் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இந்த விஷயத்தை வந்து ரொம்ப புஷ் பண்ணி செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் வந்து இந்த பிரச்சனையை ஓடிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்க, மீடியாவை எதிர்த்து தமிழ்நாட்டில் யாருமே உலகத்திலேயே சரி மீடியாவை எதிர்த்து எந்த அரசியல் தலைவரும் சரி எந்த நடிகனும் சரி எதுவுமே செய்ய முடியாது. அந்த மீடியாக்களே பயந்தா மக்கள் எங்கே போவான், மக்கள் எங்கே போய் நிற்பான், யாருக்கிட்ட போய் நிற்பான்? எந்த ஒரு நீதி கிடைக்கிறதுக்குமே மீடியா போராடாமல் கூட்டிகிட்டு வந்து நாங்கள் உட்கார வச்சு பஞ்சாயத்து பண்ணுவோம், ஒரு ப்ரோக்ராமில் உட்கார வச்சு பஞ்சாயத்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பொண்ணு நந்தினிங்கிற பொண்ணு வந்து தாழ்த்தப்பட்ட இனத்தில் சேர்ந்தவ அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அதை ஒரு விஷயமா வந்து பேசி ஒடுக்கப்பட்ட இனம் அதனால தான் காட்ட மாட்டேன்றாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது ரொம்ப நாளாக நடந்துட்டுருக்கு. அதை அப்படி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. இதே பிரச்சனை சமூகத்தில் ஒரு அந்தஸ்தில் இருக்கிற ஒரு ஆளுக்கு வந்து நடந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய விஷயமா பேசப்பட்டிருக்கும். ஒரு சாதாரண மக்களோட வாழ்க்கையில் நடந்ததுனால தான் ரொம்ப பெரிய விஷயமா இது பேசப்படலையோ அப்படிங்கிற ஒரு வருத்தமும் சரி, ஒரு அவமானமும் கூட சொல்லலாம். இந்த அவமானம் இந்த சமூகத்தில் இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம இருக்கிறதே வந்து ரொம்ப அவமானமாக நான் கருதுறேன். நான் உலகத்திலே பொலிட்டான மீடியாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் மீடியான்னு சொல்லிட்டு ஒரு சர்வே சொல்லுதான். எனக்கு தெரிஞ்சு இந்தியா லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மீடியா வந்து ஓரளவுக்கு வந்து அதில் வந்து ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கிற மாதிரி தோணுது. ஏன்னா எந்த பிரச்சனையிலுமே முழுமையாக செயல்பட்ட மீடியாக்கள் கிடையவே கிடையாது. ஒரு டிவி வந்து இந்த பிரச்சனைக்கு போராடிச்சு, அதாவது அந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் போராடிச்சுன்னு யாருமே சொல்லவே முடியாது. சுவாதிங்கிற பொண்ணுக்கு உண்டான கேஸுக்கு உண்டான விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மாதம் பேச்சு. அந்த பொண்ணு இறந்து போயிடுச்சு. இறந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணை கொலை பண்ண ஒருத்தர் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாருங்கிற விஷயம் முடிஞ்சதுக்கப்புறமேட்டு உடனே டாபிக் மாதிரி வந்து ஜெயலலிதா அவர்கள் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனதுலேருந்து அவங்க இறந்ததுக்கப்புறம் அந்த இறந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள் கூட பேசப்படலை. ஜஸ்ட் ஒரு 15 நாள் ஜெயலலிதா அவர்களுடைய இறப்பில் வந்து மக்களுக்கு சந்தேகம் இருக்குங்கிற ஒரு விஷயத்தை வந்து மக்கள் பேசும்பொழுது அது ஒரு 15 நாட்கள் கூட தொடர்ந்து பேசப்படவே இல்லை. உடனே வந்து ஜல்லிக்கட்டு பக்கம் திருப்பப்பட்டுச்சு. ஜல்லிக்கட்டை பற்றி நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கோம். இந்த 6 நாட்கள் ஜல்லிக்கட்டு பிரச்சனை முடிகிற சமயத்தில் வந்து ஒரு வன்முறை வந்து அது அப்படியே மொத்தமாக மாறி போச்சு. இப்போ கச்சா எண்ணெயில் வந்து நிற்குது. இந்த கச்சா எண்ணெய் பிரச்சனையை பேசி நந்தினி அப்படிங்கிற பொண்ணுடைய நீதி வந்து நம்மளுக்கு மறக்கடிக்கப்பட்டுருமோ அப்படிங்கிற ஒரு வருத்தத்தினால தான் நான் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா நமக்கு எல்லாமே அப்படிதாங்க நடக்குது. ஏன்னா இதில் ஒரு டைட்டில் போட்டிருக்கப்போ நிறைய பேர் வந்து கீழே கேள்வி தயாராக இருப்பீங்க, என்ன விரல் சூப்பிட்டு இருக்குதா மீடியான்னு சொல்லி பேசினா சிம்பிளாக சொல்கிறேன். நம்ம வந்து சாப்பாடு சாப்பிட்றோன்னு வச்சுங்களேன், தட்டில் சோறு போட்டோன்னு வச்சுங்களேன், நமக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடாக இருந்தால் தான் வந்து நம்ம ரசித்து சாப்பிடுவோம், விரலாம் சூப்பி நல்லா சாப்பிடுவோம். அந்த மாதிரி தான் மொத்தமாக வந்து செய்திகள் வருதுன்னா அந்த செய்திகளில் எது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, எது வைரலாகும், எது வந்து மக்களை வந்து பார்த்திங்கன்னா உடனே அட்ராக்ட் ஆகுமோ அதை மட்டும்தான் நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ணுவோம், அதை பற்றி மட்டும் தான் பேசுவோம் அப்படின்னு தான் வந்து பார்த்திங்கன்னா மீடியாக்கள் செயல்படுற மாதிரி தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நாட்டில் 1000 பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. ஆனால் சிவகார்த்திகேயன் அழுதுறதுக்கு அப்புறமேட்டு உடனே கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு ஏன் அழுகுற அப்படின்னு சொல்லி ஒரு நடிகனை கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி ஒரு நடிகர் சங்கம் அப்படிங்கிறது ஒரு 3800 பேர் மொத்தமாக இருக்கிற ஒரு சங்கம். அந்த சங்கத்துடைய தேர்தலை 8 மணி நேரம் ஒளிபரப்ப வேண்டிய அவசியம் கிடையாது. நட்சத்திர கிரிக்கெட்டுன்னு ஒரு கிரிக்கெட்டு, அந்த கிரிக்கெட் மொத்தமாக எடுத்துகிட்டு மொத்தமாக அந்த கிரிக்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு 2 மணி நேரம் டெலிகாஸ்ட் பண்ணால் மட்டும் போதும். ஆனால் அந்த கிரிக்கெட்டுக்கு முன்னோட்டத்துக்கு ஒரு நாள், அதுக்கப்புறம் வந்து அதை டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு நாள் அப்படின்னு சொல்லி அதுக்காக ஒதுக்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு நட்சத்திர கிரிக்கெட் விழாக்கு ஒரு நடிகர் சங்கத்துக்கு 3800 பேர் சேர்ந்திருக்க ஒரு நடிகர் சங்கத்துக்கு கோடி கோடியாக சம்பாதிச்சிட்டு இருக்கிற நடிகர்கள் இருக்கிற நடிகர் சங்கத்துக்கு 7.5 கோடி ஒரு டிவி வந்து சன் டிவி வந்து பார்த்திங்கன்னா நன்கொடை கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே எது ஈஸியாக மக்களை கவருமோ, எது
மக்களுக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குமோ, சாவை கூட என்டர்டெயின்மெண்ட்டாக தான் காட்டுவோம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் வந்து மீடியாக்கள் செயல்படுதோ அப்படிங்கிற ஒரு ஐயம் வந்து ஏற்படுது. சில நேரத்தில் இல்லை பல நேரத்தில் ஏற்படுது. நல்லா பாருங்கள், இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உடனே வந்து எல்லா பிரச்சனைக்கும் வந்து மக்கள் வந்து நிற்க சொல்கிறாங்க. கச்சா எண்ணெயெல்லாம் வந்து கடலை கலந்துச்சுன்னு சொல்லி இளைஞர்கள் தான் மறுபடியும் இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா எப்படி க்ளீன் பண்ண போகிறதுலேன்னு தெரியும். பக்கெட்டை வச்சு எல்லாத்தையும் வந்து அள்ளி ஊற்றிட்டு இருக்காங்களாம். பக்கெட்டை வச்சு எப்படி கடல் அள்ளி ஊற்றுவாங்கன்னு தெரியல. விஜயகாந்த் அவர்கள் ரொம்ப ஈஸியாக கேட்டார், ஏன்னா கிணறா பக்கெட் வச்சு எல்லாம் அள்ளி ஊற்றுறதுக்கு, இது வந்து கடலை போய் எப்படிங்க பக்கெட் வச்சு அள்ளி ஊற்றுறது, இதுக்குன்னு ஒரு எக்யூப்மெண்ட் வாங்கி வந்து செய்ய முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை கூட செய்ய முடியாமல் எதுக்கு அரசாங்கம்? இது எல்லாத்துக்கும் மெயினான காரணம் என்ன தெரியுமா? நம்ம தான் காரணம். நம்ம செலக்ட் பண்ண தான் காரணம். நம்ம அவசரப்பட்டு முன்னாடியே செலக்ட் பண்ணணுமோ அப்படிங்கிறது தெரியாது. நம்ம தெளிவாக யோசிக்காமல் நம்மளால் யாரையுமே டேரெக்டாக போய் மீட் பண்ண முடியாத ஆட்களை வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். அதுதான் ரொம்ப ரொம்ப வருத்தமான விஷயம். உள்ளாட்சின்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது, ஏப்ரல் மாதத்தில் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. அந்த ஏப்ரல் மாதம் உள்ளாட்சி தேர்தலில் யாரானாலுமே சரி, உங்கள் ஏரியாவுக்குள்ளே உங்களுக்குள்ளே ஒரு 10-15 கிலோமீட்டருக்குள்ளே சுற்றி இருக்க ஒரு ஆளாக தான் வந்து அங்கே நிற்பான். அவனை ஒழுங்காக செலக்ட் பண்ணு. அவன் வந்து ஓட்டு கேட்டு வரப்போ சொல்லியே செலக்ட் பண்ணு. இப்போதைக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணிட்டு நீ போறியோ அது செய்யலை அப்படின்னா அவன் வீடு தேடி வந்து நிற்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஒவ்வொரு மாணவனும் சரி, ஒவ்வொரு இளைஞனும் மைண்டில் வந்து வச்சுக்கணும். உன்னை சுற்றி இருக்கிற தெருவில், உன்னுடைய சமூகத்தில், உன்னுடைய தெருக்குள்ளே இருக்கிற குப்பையை கூட்டி எரிஞ்சதுனாலே கண்டிப்பாக நாட்டில் இருக்கிற எல்லா குப்பையும் கூட்டி எரிய முடியும். ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீதி வேணும் அப்படின்னா அந்த நீதி கிடைக்கிறதுக்கு உண்டான விஷயம் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா பயம் இருக்கும். ஒவ்வொரு சமூகமும் ஒவ்வொரு ஏரியாவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ட்ரோலில் இருக்கப்போ கண்டிப்பாக அந்த ஏரியாவோட மொத்த கண்ட்ரோல் நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு வந்து தான் ஆகணும். உள்ளாட்சிக்குள்ளே வந்து கண்ட்ரோலாக வச்சுருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக மேலே இருக்கிறவன் ஆட்சி பண்ணுறவன் அதுக்கு உண்டான கண்ட்ரோலுக்கு வந்து தான் ஆக வேண்டிய சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுவோம். அப்போ தான் நீதி கொடுத்தாகணுங்கிற ஒரு பயம் இருக்கும். ஸோ நம்மகிட்ட இருக்க ஓட்டுரிமை தயவு செஞ்சு இந்த காசுக்கு கொடுத்துட்டு பிச்சைக்காரனாக மட்டும் நின்றாதீங்க தெருவில். ரொம்ப ரொம்ப வருத்தமான விஷயமா மாறி போயிடும். இந்த பொண்ணுடைய இறப்பு, இந்த குடும்பத்தை வந்து பார்த்திங்கன்னா டிவியில் போட்டு அந்தளவு வெளிப்படையாக காட்டிக்கிட்டே என்னென்ன பண்ணாங்க, பிளேடை வச்சு கிழிச்சாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் கேட்கும்பொழுது எனக்கே வந்து ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒரு மீடியாக்கள் வந்து பார்த்திங்கன்னா பொண்ணை வந்து கொலை பண்ணியிருக்காங்க, பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தி கொண்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லும் பொழுதே தெரியும், எல்லா விஷயங்களும் தெரியும். பிளேடை வச்சு கிழிச்சிருக்காங்க, எந்த கத்தி வச்சு கிழிச்சாங்க, எந்த கம்பெனி பிளேடு வச்சு கிழிச்சாங்கன்னு சொல்கிற விஷயத்தெல்லாம் வந்து பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு பொண்ணுங்க, அது 16 வயசு பொண்ணு, என் கூட பிறந்திருந்தா அது ஒரு தங்கச்சி. அந்த மீடியாவில் செய்தி வாசிச்ச எல்லாத்துக்கும் அந்த பொண்ணு தங்கச்சியாக தான் இருக்கும். அவங்களோட வயசுப்படி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தங்கச்சியாக தான் இருக்கும். ஒரு செய்தியை சொல்லும் பொழுது அந்த செய்தியை கூட வந்து பார்த்தீங்கன்னா அழுத்தமாக சொல்லுங்கிறதுக்காக எந்தளவு டீப்பாக வச்சு சொல்லிட்டு இருக்காங்க. பொண்ணு வந்து கற்பழிச்சு 4 பேர் கற்பழிச்சு கொண்டுட்டாங்கிற விஷயத்தை டேரெக்டாக சொன்னாலே தெரியாதா? அவங்க 4 பேருமே காமுகன் அப்படின்னு சொன்னால் தெரியாதா? எப்படி பண்ணாங்கன்னு விலாவரியே சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அதெல்லாம் ஏன் சொல்கிறாங்கன்னு தெரியல. குடும்பத்தோட அத்தனை பேருடைய ஃபோட்டோவை ஏன் போட்டு அப்படி காட்டுறாங்கன்னு தெரியல. அந்த பொண்ணோட ஃபோட்டோ போட்டு காட்டி ஏன் வந்து இறந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணுடைய மானத்தை வந்து எல்லாரும் அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்கன்னு தெரியல. பொண்ணை கொன்னவனை முன்னாடி கூட்டு வந்து நிறுத்தி அவன் மூஞ்சை காட்டுங்க. ஏன் வந்து அது இறந்து போன அந்த பொண்ணை காட்டுறீங்க? என்னன்னே தெரியல. ஒரு மீடியாவுடைய எண்ணம் என்னன்னே தெரியல. ஒரு கட்சி சார்ந்தவனை காட்டாமல் அந்த பொண்ணு இறந்ததை மட்டுமே காட்டிட்டு இருக்காங்க. நிறைய ஆன்லைன் நியூஸில் மட்டும்தான் வந்து நியூஸ் வருதே தவிர வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக இருக்க நியூஸ் சேனல் எதுலையுமே பெருசாக அதை பற்றி பேசவே இல்லை. அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய வருத்தமான விஷயமா இருக்குது. இந்த பொண்ணுக்காச்சும் நீதி கிடைக்கணும். ஏற்கனவே சுவாதிங்கிற பொண்ணுக்குண்டான நீதி கிடைச்சதா கிடைக்கலையாங்கிற ஒரு சந்தேகத்தில் மட்டும்தான் அந்த கேஸை மறந்துட்டோம். நம்ம இந்த பொண்ணுக்காச்சும் நீதி கிடைக்கணும். ஜாதி, மதம், இனம் இது எல்லாத்தையும் மீறி செயல்படுறது தான் மீடியா. இது எல்லாத்தையும் மீறி செயல்படாமல் ஒரே ஒரு சார்ந்தாருக்கு மட்டுமே சரி, ஆளுங்கட்சி எதிர்கட்சி இதெல்லாம் எதையுமே எதிர்பார்க்காம பண்ணுறது பேர் தான் மீடியா. இப்படி தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது தனி டிபார்ட்மெண்ட்டோ அதே மாதிரி தான் மீடியா அப்படிங்கிறது ஒரு தனி டிபார்ட்மெண்ட். யாரையுமே சார்ந்து இருக்கிறது இல்லை, உங்களை சார்ந்து தான் இருக்கணும். ஏன்னா உங்களை சார்ந்து இருக்க வேண்டிய ஒரே ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா மக்கள் மட்டும்தான். நீங்களே ஒழுங்காக செயல்படுறீங்கன்னா நாங்கள் யாரை சார்ந்து நிற்கிறது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மக்களுக்கு வந்துடும். தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்துக்காச்சும் மீடியாக்கள் ஒன்றா போகிறான்னு சொல்லி நானும் எதிர்பார்க்குறேன். அதே மாதிரி மக்களுக்கும் சரி மாணவர்களுக்கும் சரி நான் தயவு செஞ்சு கேட்குற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம ஏரியாவை சுத்தம் பண்ணலாம். எல்லாத்துலேயுமே மாற்றம் தேவைப்படுது. இந்த பொண்ணுடைய பிரச்சனையில் எதுக்கு வந்து இதெல்லாம் வந்துச்சு, அரசியல் ஏன் வந்துச்சுன்னு சொல்லி கேட்காதீங்க. இதுதான் அரசியல். ஒரு அரசியல் கட்சி சார்ந்தவன் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால இந்த பிரச்சனை பேசப்படலை அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ ஏழைக்கு நீதி கிடைக்கணும்னா அவன் அரசியல் கட்சி சார்ந்தவனாக இருக்கணும், அரசியல் கட்சியில் வந்து ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறவனாக இருக்கணும், இல்லை கையில் காசு இருக்கணும்னா இருந்தால் மட்டும்தான் அவனுக்கு வந்து நீதி கிடைக்கும். அப்படின்னா அப்போ எல்லாரும் காசு இல்லாதவன் எல்லாம் நீதிக்கு எங்கெங்கே போவான் அப்படிங்கிற கொஸ்டின் மார்க் வரும்ல. இந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்கணும். நந்தினி அப்படிங்கிற பொண்ணுடைய இறப்புக்கும் அவங்க பெற்றோருடைய இழப்புக்கும் கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய நீதி கிடைச்சே ஆகணும். அது கிடைக்கணும்னு ஆசைப்படுற கோடான கோடி அண்ணன்களில் நானும் ஒருத்தனாக இருந்து தான் இதை வந்து ஷேர் பண்ணுறேன். என்கிட்ட இருக்க மீடியாவில் நான் ஷேர் பண்ணிட்டேன். ஒரு 10 பேருக்காச்சும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஷேர் பண்ணிட்டேன். என்னுடைய வழியை நான் பதிவு பண்ணிட்டேன். தயவு செஞ்சு யோசிங்க, ஷேர் பண்ணுங்கள், பேசுங்க, எதையும் மறக்காதீங்க. எலெக்ஷன் வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக எத்தனையோ டாபிக் மாறி போகலாம். தயவு செஞ்சு எதையுமே மறக்காதீங்க. நன்றி.